ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 5ல் வந்து டெக்ஸ்டைல் பற்றின சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் நான். இப்போ இன்றைக்கி கொடுக்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கடை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற செலக்ட் பண்ணுற கடை வந்துட்டு பக்கா ஹோல்சேல் கடையாக இருக்கணும். பக்கா ஹோல்சேல் கடையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை போகிறீங்கன்னு சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சவுகார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோல்சேல் பஜார். இப்போ அந்த பஜாருக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கடையும் வந்து ஹோல்சேலான்னு கேட்டால் இல்லை. ஹோல்சேல் கடைன்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்ஸை காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்துட்டு அப்படியே பேக் டு பேக் தான் எடுக்கணும், சிங்கிள்ஸ் தர மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல் இப்போ ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா இந்த டிசைன் வந்து அப்படியே இந்த ஃபுல் செட் தான் எடுக்கணும். இப்போ சாரீஸ் எடுத்திங்கன்னா வந்து மினிமம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரே டிசைனில் 6 கலர் 7 கலர் இருக்கும். அது அப்படியே இந்த டிசைன் எடுத்தால் இந்த செட் அப்படியே எடுக்கணும் அப்படின்னு கொடுக்குற கடை தான் ஹோல்சேல் கடை. நம்ம ஹோல்சேல் கடை மொத்த வியாபாரம்னு போட்ட எல்லா கடைகள்லையும் மொத்த வியாபாரம் கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பேக் டு பேக் கொடுக்குற கடைகள்லையும் சிங்கிள்ஸ் கொடுக்குற கடைகளையும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேக் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து ஒரு 25லேருந்து 50 பிட் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 பிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 50 பிட்ஸ் நீங்கள் விற்கணும்னா 50 கஸ்டமர் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இந்த 50 பிட்டுக்கு உண்டான கவர்ஸ் சின்னதாக ஒரு கேரி பேக் வந்து வச்சு கொடுக்கணும். அப்புறம் வந்து உங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாமே வந்துட்டு 50 தடவை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு தக்கன ப்ராஃபிட் வைக்கணும். இன்னொன்று ரெண்டாவது ரீட்டெயிலில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா, இப்போ நீங்கள் இதை வந்துட்டு அப்படியே எடுக்கிறீங்கன்னா இது எல்லா கலர்ஸும் சேல் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. எப்படியும் வந்து ஒரு செட்டில் வந்துட்டு மினிமம் வந்து சாரீஸ் எடுத்துக்கிட்டால் வந்து 1 கலர் 2 கலர் சேல் ஆகாது. இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் பிட்ஸில் ஒரு சில பிட்ஸ் வந்துட்டு சேல் ஆகாது, நிற்கும். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோதான், கஸ்டமர்ஸ்க்கு எந்த கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இப்படி இந்த செட்ஸில் எடுக்கும்போது இருக்கும். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் வைக்கணும். இதுதான் ரீட்டெயிலர். இப்போ இதே வந்து நீங்கள் ஹோல்சேல் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த 50 பிட் வந்து ஒரு சிங்கிள் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ ரீட்டெயிலில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பிட்டும் எடுத்து கையில் காட்டணும். ஹோல்சேலில் வந்து அவங்க காட்ட மாட்டாங்க, பேக் தான் காட்டுவாங்க. சாம்பிளுக்கு 1-2 பிட்ஸ் வெளியே இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே பேக் டு பேக் தான் எடுப்போம் நம்ம. அப்போ அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் கம்மி. சிங்கிள் கஸ்டமர்கிட்ட 50 பிட் விற்கிறாங்கன்னா ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அதையெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு குறையும். ரீட்டெயிலில் வந்து நம்ம 50 கஸ்டமர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி இவங்க சிங்கிள் கஸ்டமர்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மார்ஜின் வந்து ரொம்ப 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 கம்மியாக வைப்பாங்க. இதுதான் ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆகும்னா, இப்படி 1 கலர் 2 கலர் நின்று போயிட்டா என்ன பண்ணுறது, அது விற்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து செலக்டிவ் கலர்ஸ் எடுங்கிற மொத்த கடைக்கு போவாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. 1 கலர் 2 கலர் நின்னா பரவாயில்ல, கண்டிப்பாக விற்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ விற்காமலாம் போகாது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல மொத்த கடையை வந்து ஹோல்சேல் ஷாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு நம்பகமான கடையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 4-5 கடையை கையில் வச்சுக்கிட்டு வந்துட்டு இங்கே வாங்குறதா அங்கே வாங்குறதான்னு கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் நம்ம பண்ணும்போது ஒரு 10,000 15,000 நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு 4 கடையில் வந்து 4-5,000 ரூபா போட்டு வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு சேல் ஆகி வர்ற அமௌண்ட்டில் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 2,000-3,000 கையில் இருக்கும். அப்போ வந்து இந்த கடைக்கு போய் எடுப்போமா அந்த கடைக்கு போய் எடுப்போமா, 4 கடையில் நம்ம போய் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது 4மே பிடிக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். 4 இடத்துலையும் நல்ல ஸ்டாக் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ ஏதாவது ஒரு கடை நல்ல கடையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் நல்லா கற்றுக்கிற வரைக்கும் நல்லா வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நல்லா டேலண்டடாக இது போகும் அது போகுன்ற சாய்ஸ் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடையை செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி யாருமே அகலக்கால் வைக்காதீங்க.
தெரியாத இடத்துக்கு போய் ஊரை விட்டு ஊரை போய் இந்த சோசியல் மீடியாவில் சொல்கிற விஷயம், இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ் சொன்னாங்கன்ட்டு ஊர் விட்டு ஊர் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு போகாதீங்க. இன்னொன்று வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சூரத் போனால் சீப்பாக இருக்கும். இந்த தப்பும் பண்ணாதீங்க. அதாவது சூரத்துக்கும் இங்கேயும் வந்துட்டு நான் சொன்ன இதே தான். அதாவது நம்ம இங்கே ஹோல்சேல் கடையில் இது வாங்குகிறோம்னா, ஹோல்சேல் கடைக்காரங்க எப்படி வாங்குவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து பண்டிலாக வாங்குவாங்க. ஸோ வந்து இந்த ரேட் வித்தியாசம்தான் வருமே தவிர, உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு 1000 ரூபா சேலை அங்கே 50 ரூபா 100 ரூபாலாம் கிடச்சிடாது. நீங்கள் அது போக நீங்கள் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், அங்கே போய் நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது சரியாக தான் வரும். ஸோ வந்துட்டு இருக்கிற இடத்துல நல்ல கடையாக செலக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். எல்லாம் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம பிறக்கவே முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கஸ்டமர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். மறுபடியும் நான் அடுத்த வீடியோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.